Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for Bachelor of Pharmacy. Apply now. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அதாவது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளில் மன்னார்குடியில பாத்தீங்கன்னா 2 நாள் நல்ல மழை. மொத்தமே மன்னார்குடியில இந்த சுற்றுல 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சென்னை அல்லது தமிழ்நாட்டை ஒட்டி இருந்தது அப்படியே ஆந்திரா அப்படியே மேல போயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த 25, 26 அந்த தேதிகள் ஏதாவது சென்னையில அதிகப்படியான மழை வர்றக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப சென்னையில அதிக மழை இருக்கு அப்படின்னு வேற நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. அரபிக்கடலுக்கு கடல்ல கேரளா கடலோரத்துல மத்திய கேரளா பகுதியில ஒரு காற்று சுழற்சி உருவாகி என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டிற்கு இன்னும் அதாவது சென்னைக்கும் மழை கொடுக்க வேண்டியதை அந்த காற்றை அது தடுத்து வைத்திருக்கிறது தான் சொல்லணும். நாம நீண்ட காலமாவே இந்த பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். புயல் புயல் பேரும் அது தயாராகிவிட்டது. ரீமால் சென்னைக்கு ஒரு நாள் 24 அல்லது 25 கிடைக்கும். 25 அல்லது 26 ஏதாவது ஒரு நாளாவது சென்னைக்கு ஒரு நல்ல மழை பொழிவு, குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது ஒரு நல்ல மழை பொழிவை சென்னைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இந்த கோடையில எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் புயல், அதாவது சாதாரண ஒரு காற்று சுழற்சி வந்தா தமிழ்நாடு தான். காற்று சுழற்சியாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும். தீவிரம் அடைஞ்சிட்டுனா அது தமிழ்நாட்டுக்கு வரவே வராது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வங்கக்கடல்ல புதிய புயல் ஒண்ணு உருவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு. அது பரப்பப்பட்ட செய்தியா இல்ல உண்மைதானா அப்படிங்கிற குறித்து ஒரு பதிலுக்காக தான் நாங்க காத்திருக்கோம். நிச்சயமாக, அதாவது பரப்பப்பட்டதல்ல, நாம நீண்ட காலமாவே இந்த பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். புயல் புயல் பேரும் அது தயாராகிவிட்டது. ரீமால் அப்படிங்கிற ஒரு புயல். REMAL REMAL ஸ்பெல்லிங், அது ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியே உச்சரிப்பாங்க. யாரு இறுதி பண்றாங்களோ அப்படிதான் வரும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அந்த புயலுக்கு முன்னாடியே மழை தொடங்கி கடந்த 20 நாளா மழை தமிழ்நாட்டுல இதுல வர வர தீவிரம் அடைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய புயலுக்கு முந்தைய காற்று சுழற்சி, தாழ்வு நிலை, தாழ்வு பகுதி, இன்றைக்கு அந்த புயலாக உருவெடுக்க போகிற அந்த அமைப்பு நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆகிவிட்டது. அதாவது 3 பெயரை சொல்லுவாங்க. தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதை இங்கிலீஷ்ல வெல் மார்க்டு லோ பிரஷர் அப்படிம்பாங்க. இது இன்றைக்கு உருவாயிட்டு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படின்னா, அது டிப்ரெஷன், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்த ஸ்டேஜ் டீப் டிப்ரெஷன், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்தது சைக்ளோன் நிச்சயமா உருவாக போகுது. சைக்ளோன் வங்கக்கடல்ல உறுதியாகி விட்டது. அது கரை கடக்க போவது அது அப்பாலாக இருந்தாலும் மழை கடுமையாக கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களுக்கு கொடுக்க போகிறது. இதுல ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, சென்னைக்கும் ஒரு நாள் மழை இருக்கு. சென்னைக்கு இருக்கிறது. பல மாவட்டங்களை ஏரி குளங்களை நிரப்பி வரலாறு படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மழை வடகடலோரத்திற்கு இதுவரைக்கும் ஒதுக்கிட்டே இருக்கு. அது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நாள் அது 25ஆம் தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இப்போ அந்த புயல் பேரை கூட நீங்க சொல்லிட்டீங்க, அதாவது ரிவீல் பண்ணிட்டீங்க. ரீமால் அப்படிங்கிற புயல் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப அந்த புயலுங்கிறது தமிழ்நாட்டை தாக்க போதா, சென்னையை தாக்க போதா, இல்ல சென்னையை தாண்டி வேற எங்கேயும் போதா, ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதாவது அது ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவான பொழுது சென்னைக்கு அருகே தான் இருந்துச்சு. அதாவது காற்று சுழற்சியாக இருந்த பொழுது இலங்கை கிட்டையும் தமிழ்நாட்டு ஒட்டி காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகும் பொழுது சற்று விலகி இருக்கு. ஆக இனிமேல் போக போக அது விலகிதான் போகும். பொதுவாக இந்த கோடையில எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் புயல், அதாவது சாதாரண ஒரு காற்று சுழற்சி வந்தா தமிழ்நாடு தான். காற்று சுழற்சியாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும். தீவிரம் அடைஞ்சிட்டுனா அது தமிழ்நாட்டுக்கு வரவே வராது. ஆந்திர பிரதேசம் அல்லது ஒடிசா அல்லது அதற்கு வடக்கே தான் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு, காற்றோட திசை தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலத்துல எல்லாமே தமிழ்நாட்டுல அந்த நிகழ்வு தாக்காது. சில வருடங்கள் வந்திருந்தாலும் அது மண்டலமாகவும் தாக்கியிருக்கு. புயலாகி விட்டாலே அது மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம், ஒடிசா, பெரும்பாலும் ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்க தான் அது போகும். இந்த புயலானது வரக்கூடிய
26 இரவு 27ஆம் தேதி அதிகாலைக்குள் அது வங்கதேச நாட்டோட அதாவது மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதி, அதாவது சுந்தரவனக்காட்டு பகுதியில வடக்கு ஒடிசாவோட பாலாசூருக்கும் சிட்டகாங்குக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார். இப்போ இந்த ஆந்திரா ஒட்டி அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ சென்னை அல்லது தமிழ்நாட்டை ஒட்டி இருந்தது அப்படியே ஆந்திரா அப்படியே மேல போயிரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த 25, 26 அந்த தேதிகள் ஏதாவது சென்னையில அதிகப்படியான மழை வர்றக்கா வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப சென்னையில அதிக மழை இருக்கு அப்படின்னு வேற நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. அதாவது நம்ம இப்ப இந்த அதை வந்து எல்லா மாவட்டம் விவசாயிகள் உட்பட அனைவரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிடுறேன். நிச்சயமா. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொற்றிய அந்த இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாக்குறாங்க. நீலகிரியில வெளுத்து வாங்குதா மழை, அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிடுங்க. நிச்சயமாக. தற்பொழுது ஒரு நிகழ்வு அல்ல, இந்தியாவுல பல்வேறு நிகழ்வு இருக்கிறது. இப்ப வலுவாக போகிறது ஒரு நிகழ்வு. அதற்கு அடுத்தபடியாக நமக்கு அருகே அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரபிக்கடல் காற்று சுழற்சி வந்து திடீரென்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உருவானது. ஏற்கனவே தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில ஒரு காற்று சுழற்சி இருந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டிருந்தது. அரபிக்கடலுக்கு கடல்ல கேரளா கடலோரத்துல மத்திய கேரளா பகுதியில ஒரு காற்று சுழற்சி உருவாகி என்ன ஆயிருக்குன்னா, தமிழ்நாட்டிற்கு இன்னும் அதாவது சென்னைக்கும் மழை கொடுக்க வேண்டியதை அந்த காற்றை அது தடுத்து வைத்திருக்கின்றது தான் சொல்லணும். இரு காற்றை, அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமான அந்த அனல் காற்று இருக்கக்கூடிய பகுதியில அதாவது உயரழுத்த காற்று குளிர்காற்று நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய வெப்பத்தால அந்த குளிரில் இருக்கக்கூடிய நீராவி மேலெடுக்கல சென்னைக்கு வந்து கடலோரம் வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி குளிர்விக்கப்பட்டு சென்னைக்கு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில கேரளா கடலோரத்துல அந்த காற்று சுழற்சி உருவானதுனால பாகிஸ்தான்ல இருந்து ராஜஸ்தான் வந்த காற்று சென்னை வரைக்கும் வராம அப்படியே கோவாவை ஒட்டி வந்து கர்நாடக கடலோரமாகவே வந்து கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தற்பொழுது மழை கொடுக்கும் வகையில அமைந்திருக்கிறது. இப்ப இந்த காற்று சுழற்சி தான் சென்னைக்கு மழை கொடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது. ஒரு பிளஸ் என்னன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கூடுதல் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அதிகமான திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரிக்கெல்லாம் அங்க ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்து காற்றை ஒரு கட்டுப்படுத்தி அங்கே கொண்டு வந்து அங்கே மழைப்பொழிவை கொடுத்து விட்டு வழிநடத்தும் அமைப்பாக இருக்கிறது. அது இல்லைன்னா தமிழ்நாடு முழுவதுமே பரவலாகவே எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு சீரான ஒரு பரவலான நிறைய மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். வெப்பமும் கிடைச்சிருக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து இரு காற்று அருகருகே ஒரு இணைவை ஏற்படுத்தி நிறைய மழைப்பொழிவை கொடுத்திருக்கோம். இன்னும் பார்க்கப்பட்டதுதான். அதனால இப்ப ஒன்றும் பற்றாக்குறை ஏதும் இல்லை. நிறைய வரலாறு படைத்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு வரலாறு படைக்காமல் இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர நல்ல மழை பொழிவு. இப்போ அரபிக்கடல் நிகழ்வு என்ன ஆகும்னா, அந்த சுழண்டு கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி வங்கக்கடல்ல இப்போ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வெல்மார்க் லோ பிரஷர் என்ன ஆகும்னா டிப்ரெஷனா மாறும் பொழுது, நாளைக்கு சைக்ளோனா மாறும் பொழுதும் வர வர தீவிரமடையும் பொழுது இந்த செட்டிங் அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும். அரபிக்கடல் நிகழ்வோட அந்த செட்டிங் அப்படியே தமிழ்நாட்டில் நுழைஞ்சா அப்படியே செயலிழந்து காற்று கலைந்து அந்த இருகாற்று இணைப்பு என்பது கேரளாவில் ஏற்படுத்தி கொண்டிருப்பது தென் மாவட்டத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இன்னும் அது கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடல்ல இறங்கும் பொழுது சென்னைக்கும் கிடைக்கும், திருப்பதிக்கும் கிடைக்கும், ஆந்திர பகுதியிலோட தெற்கு பகுதி, கர்நாடகாவோட பெங்களூரு மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் கிடைக்க போகுது. இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய காற்று சுழற்சி இடையூறில் இருந்து விலகி செயலிழந்து வங்கக்கடல் வந்து இதோட இணையறதுனால மழை பொழிவு ஒரு நாள் சென்னைக்கு ஒரு நாள் 24 அல்லது 25 கிடைக்கும். 25 அல்லது 26 ஏதாவது ஒரு நாளாவது சென்னைக்கு ஒரு நல்ல மழை பொழிவு, குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது ஒரு நல்ல மழை பொழிவை சென்னைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னும் மழை பொழிவு இன்னும் 3 நாட்களுக்கு தொடர இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைக்கு போலவே இன்றைக்கும் இன்னும் மாலை வந்து விட்டா மழை தொடரும், விடிய விடிய பொழியும். நாளைக்கும் அது போல இருக்கு. நாளை கடலோர மாவட்டங்களுக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை நாள் வடகடலோரத்துக்கும் எட்டிவிடும். அதற்கு பிறகு விலகி போய்விடும் அந்த புயல் என்பதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் அந்த மேற்கு காற்று வந்து மோதி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கன்னியாகுமரி தான் முதலிடத்தை பிடிக்கும். ஏன்னா அந்த நிகழ்வானது வங்கக்கடலுக்கு வரும் பொழுது கன்னியாகுமரியோட தெற்கு பகுதி, அதாவது திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட அந்த மாஞ்சோலைக்கும் தெற்குப்புறம் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகுதியில அதிக மழை பொழிவு இருக்கு. பேச்சுப்பாறை, கன்னியாகுமரி, கொழுக்கோடு, இந்த மார்த்தாண்டம், குளச்சல்,
நாகர்கோவில் உட்பட கன்னியாகுமரி உட்பட நிறைய மழைப்பொழிவு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல. சென்னைக்கு மேற்கு கன்னியாகுமரிக்கு இன்னும் 4-5 நாட்களுக்கு மழை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு இருக்கு. டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. வடகடலோரத்திற்கு ஓரிரு நாள் இருக்கு. இதுல வெப்பம் சற்று உயரும்னு ஒரு எதிர்பார்த்து இருந்தாங்க சில பேர், நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது கோடை நிறைவடைந்து விட்டது. சென்னைக்கு கூட வெப்பம் உயரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அங்க கூட 98-99 டிகிரி. அப்போ புரிஞ்சுக்கிறமா இருந்தா அப்ப இனிமேல் ஏசி வாங்குறவங்க எல்லாம் கூட ஏசி வாங்க வேணாம், இனிமேல் மழை காலம் வந்துருச்சு அப்படியா? அதாவது ஏசி வாங்குறவங்க சில பேர் 24 டிகிரி கீழே யூஸ் பண்றவங்கன்னா வாங்கிக்கலாம். அதாவது 38 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். 33, 34, 35 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். சில பேர் 24 டிகிரி 25 டிகிரி 30 டிகிரிக்கு கீழே தான் வேணும்னா வாங்கிக்கலாம். நீங்க அதுக்கு மேல சாதாரண டெம்பரேச்சர் இயல்பான நிலைக்கு திரும்பிவிடும். நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு சூழ்நிலை திரும்பிவிடும். அசாதாரண அசௌகரியம்லாம் நம்ம உடம்புக்கு இனிமே ஏற்படுத்தாது. 98, 99, 100க்கு மேல அந்த வடகடலோரம் அந்த புயல் கொல்கத்தா அருகே அந்த மேற்கு வங்கத்து அருகே போகும்பொழுது கூட அந்த நேரத்துல எப்பொழுதுமே வங்கக்கடல்ல ஒரு புயல் விலகி போனா ஈரக்காற்றை உறிஞ்சும், காற்றுல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சு விட்டது என்ற வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த புயல் அப்படி இல்லை. தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற கேரளாவிலிருந்து ஈரக்காற்றை கொண்டு இங்க கொடுக்க போகிறது என்பதன் காரணமாக ஈரம் இருக்கிற காரணத்தினால, காற்றுல ஈரப்பதம் இருக்குன்றதுனால பெரிய அளவில் வெப்பம் உயர வாய்ப்பில்லை. திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூரோட மேற்கு பகுதி, வேலூர், இதுல வேணா ஒரு 98, 100 நெருங்கலாம். அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பில்லை. கோடை நிறைவடைந்து விட்டது. ஓகே சார், அந்த டெல்டா பகுதி அங்க எதுவும் பெரிதா ஏதாவது பாதிக்கப்படுற அளவுக்கு ஏதாவது மாற்றங்கள் நிகழ்வுகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளில் மன்னார்குடியில பாத்தீங்கன்னா 2 நாள் நல்ல மழை. மொத்தமே மன்னார்குடியில இந்த சுற்றுல 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பல பகுதிகளில் 10, 15, 8, 6 என்று ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேல பல பகுதிகளில் மழை பொழிந்திருக்கு. அதே நேரத்துல பட்டுக்கோட்டையெல்லாம் நிறைய மழை பொழிந்திருக்கு. பட்டுக்கோட்டை, மன்னார்குடி முதலிடத்தை பிடித்திருக்கு. இன்னும் டெல்டா மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளில் சும்மா 1 சென்டிமீட்டர், சில இடங்கள்ல நனைக்கும் மழை கூட பெய்திருக்கு. அது கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட இன்னும் ஒரு 4-5 சென்டிமீட்டர் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒதுக்கி பெய்யற மழை ஒரு இடங்கள்ல ஒரு 8, 7ன்னு கொஞ்சம் கனமழை பொழிவாக கொடுக்கலாம். சில இடங்களில ஒரு மிதமான மழை பொழிவை கொடுக்கலாம். பாதிக்கிற மழைக்கு வாய்ப்பு இல்லை, நல்ல மழை வாய்ப்பு இருக்கு. அதாவது விவசாயத்துக்கு ஏற்ற மழை. ஆனா இப்போ ஏற்கனவே பெய்த மழை டெல்டா மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல அறுவடை தானியங்களை பாதித்து விட்டது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்றைய போத நேரத்துல பாத்தீங்கன்னா அறுவடை தானியங்கள் அறுவடை நேரத்துல விழுந்து அப்படியே தரையோட படுத்து விட்ட காரணத்தினால அப்படியே தானியமே முளைத்து விட்டது, அப்படியே பயிராகி விட்டது. மீண்டும் போல நாற்று விட்டது போல வளர்ந்தே விட்டது. சில பேர் பார்த்தாங்க, இது என்னது புல்லு முளைச்சிருக்குன்னு. இல்ல, அது பயிர். விழுந்த நெல் தானியம் அப்படியே முளைத்து விட்டது. அதுவரை நிறைய இடத்துல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. உளுந்து, எள்ளெல்லாம் சில இடத்துல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதாவது கோடை மழை பலருக்கு அது வரப்பிரசாதமாக இருந்தாலும் இப்ப கோடை விவசாயம் செய்தவர்களுக்கு அதிகப்படியான மழை பொழிந்து கொஞ்சம் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது கொஞ்சம் அவர்களுக்கு இந்த வரக்கூடிய மழைப்பொழிவு கொஞ்சம் மேலும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாமல் வரக்கூடிய 2 நாள்ல மழை, ஒரு 3 நாளுக்குள்ளர இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கனமழை, நாளை மறுநாள் விலகி விடும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஓகே சார், அப்போ வெளியே போறவங்க எல்லாம் கொஞ்சம் அலாட்டா கொடையெல்லாம் எடுத்துட்டு போகணும். நடந்து போறவங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க வெளியே போறவங்கன்னு சொன்னோன்னே வேற ஒரு சிறப்பு தகவல் என்னன்னா, இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் எச்சரிக்கை தொடருது. அதாவது கடலோர பகுதிகளில் இன்னும் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த காற்று சுழற்சி தான் தமிழ்நாட்டின் வழியாக செயலிழந்து அது வங்கக்கடலுக்கு போகும். அது போகும்போது ஒரு அதிகப்படியான மேக உற்பத்தியை மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரியில இருந்து நீலகிரி வரைக்கும் வரக்கூடிய 48 மணி நேரத்துக்குள்ள ஏதேனும் சில மணி நேரங்கள் அது கலைந்து திரும்பும் பொழுது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு மிக கனமழை பொழிவு, ஒரு அதிகனமழை பொழிவு கூட கன்னியாகுமரி உள்ளிட்ட திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் கூட வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர், அதே போல திருப்பூர் மாவட்டத்தின் உள்பகுதிகள் கூட, தேனி மாவட்டத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எந்த இடத்து வழியா அந்த சுழற்சி திக்கான மேக உற்பத்தி ஏற்படுத்துதோ அந்த இடத்துல மழை இருக்கு. ஆகவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு போறவங்க இன்னும் ஒரு 3 நாள் பயணத்தை தொடர்ந்து ரத்திலே இருக்கட்டும். 27ஆம் தேதிக்கு மேல 27ல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போங்க. தமிழ்நாட்டின் மக்களுக்கு இந்த கொடைன்னு சொன்னீங்கன்னா அதுக்காக என்ன சொல்றேன்னா, மாலை இரவு மழைப்பொழிவு தான் பெரும்பாலும் மழைப்பொழிவு. மாலை இரவு தான்.
அதனால முற்பகல்ல வேலையை முடிச்சுக்கிட்டு பிற்பகல்ல திரும்புற மாதிரி இருந்து நம்ம குடையோட போகலாம். ஆனால் கண்டிப்பாக அதாவது நாள் முழுவதும் கொட்டக்கூடிய மழை அல்ல, சில மணி நேரங்கள் கடுமையாக ஒரு கனமாக கொட்டிவிட்டு விலகக்கூடிய மழை தான். பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல தொடர் தூறலுக்கு வாய்ப்பு இருக்கு 2 நாளைக்கு. இப்படிப்பட்ட மழை பொழிவாகத்தான் இருக்கும். ஓகே சார், பல்வேறு அப்டேட் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் மற்றொரு நேர்காணல்ல சந்திக்கிறோம். நீங்க சென்னை வர்றதா கேள்விப்பட்டோம். சென்னைக்கு வரும்போது மழையோட நீங்களும் சேர்ந்து வர்றீங்க போல இருக்கு. சந்திப்போம் மீண்டும் மற்றொரு நேர்காணல்ல. நன்றி. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for Bachelor of Pharmacy. Apply now. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.